வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நியூ இயருக்கு ரேசின்ஸ் கேக் பண்ணலான்னு இது ஒரு சின்ன கப்பு ரேசின்ஸ் எடுத்துட்டுருக்கேன். புளிப்பு இல்லாததாக இருக்கணும். இந்த கிஸ்மிஸ்ஸு இதை ஹாட் வாட்டரில் ஒரு ½ ஊற வச்சுக்கலாம். ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுட்டுருக்கேன். பிஸ்தா, வால்நட்டு, கேஷ்யூ, பாதாம், கிஸ்மிஸ்க்கும் கொஞ்சம், இது கூடவே ட்ரை டேட்ஸ் எடுத்துட்டுருக்கேன். எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணிக்கலாம். எது வேணால் போட்டுக்கலாம் அவங்க இஷ்டம் போல். ½ ஊற வச்சதில் இந்த மாதிரி ஊறி போகிறோங்க. இதை ரொம்ப தண்ணி இல்லாமல் மிக்சியில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் சேர்த்தாச்சு. இதை பேஸ்ட்டாக அரைச்சின்னு வரேன். ஒரு தடவை திருப்பி எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்கள், திப்பியாக இருக்குது. இதை கொஞ்சம் நன்னாவே அரைப்படணும். கிஸ்மிஸ் ஊற வச்சுருந்த தண்ணியிலேயே 2 டீஸ்பூன் இதில் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வரேன். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், தெரியறதா? நல்ல வழுமூணு அரைச்சாச்சு. இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்கிற கிஸ்மிஸ் விழுத பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ½ கப்பு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். பொடிச்ச வெல்லம் இதை சேர்த்துக்கிறேன். கிஸ்மிஸில் ஏற்கனவே ஸ்வீட் இருக்கும், அதனால் நான் ½ கப் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா 3/4 கப் கூட எடுத்துக்கலாம். எண்ணெய், நெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இப்போது சஃபோலா ஆயில் எடுத்துக்கிறேன். இதில் ஸ்மெல் இருக்காது. இப்போ இது 1/3 கப்பு இதில் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் டம்ளர்லேயே எல்லாமே அளந்துக்கலாம். மாவு, வெல்லம், எண்ணெய் எல்லாத்தையுமே. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த வெல்லம் கரையணும். அது ட்ரை கிரேப்ஸ் அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த இதுலேயே இது நல்லா கரையணும். கொஞ்சம் கரைச்சிட்டு காட்டுறேன். இப்போது இந்த மாதிரி நல்லா கரைச்சாச்சு. 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ½ டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ½ டீஸ்பூன் பட்டை பொடி, ½ டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இது கலந்தாச்சு. ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா. இது 1/3 கப்பில் பால் எடுத்துட்டுருக்கேன். அதாவது எண்ணெய் எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில். இப்போ இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கலந்து விடணும். கொஞ்சம் விட்டுக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாகவே விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்து விட்டாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி மடிப்பாக விழணும். நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் நிறைய விதவிதமான கேக்கெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், எக்கெல்லாம் போடாமல். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேன் சூடு பண்ண வச்சுருக்கேன். இப்போ ட்ரேயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கோதுமை மாவை டஸ்ட் பண்ணி ஃபுல்லாக அந்த மாதிரி டஸ்ட் பண்ணியாச்சு. இந்த மாவை இதில் சேர்த்துடலாம். இதை ஏர் பபிள்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு தடவை டேப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நட்ஸ் வச்சுருந்தேன், இதை மேலாக தூவிக்கலாம். இப்போ ஹீட் பண்ணின பேனில் இந்த பேக்கிங் ட்ரேயை வச்சு லிட்டு போட்டு மூடி லோ மீடியம் ஃப்ளேமில் 30லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பேக் பண்ண வச்சு 40 மினிட்ஸ் ஆயாச்சு. கேக்கு நல்ல ஜோராக உப்பிண்டு வந்திருக்கு. இதை குத்தி பார்க்கலாம். பாருங்க, ஒட்டாமல் வருது. கேக் ரெடி ஆகிடுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதுக்கப்புறம் பேக்கிங் ட்ரேலேருந்து எடுத்து காட்டுறேன். இப்போது நல்ல சூடு ஆறிடுது. பிளேட்டில் கமுத்திடலாம். நல்ல ஜோராக ட்ரேயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துடுது பாருங்க. நல்லா அமுங்கிறது ஸ்பாஞ்ச் மாதிரி. இப்போ இதை நிமித்தி போட்டு மணமே சூப்பராக இருக்குது. அந்த கிஸ்மிஸோட மணமே ரொம்ப நல்லா இருக்குதுல. அதோட பட்டை, ஏலக்காய் பொடியெலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ரொம்ப ஜோராக இருக்குது. எவ்வளோ ஜோராக சைடெல்லாம் பேக்காக இருக்குது பாருங்க. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான டேஸ்டியான ரெசின்ஸ் கேக்
கிஸ்மிஸ் கேக் ரெடி. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், அதுவும் ஹெல்தியான வீட் ஃப்ளார் யூஸ் பண்ண கேக். இதை இப்போ கட் பண்ணி காட்டுறேன். நல்லா சூப்பராக கத்தி உள்ளே இறங்குறது, நல்ல ஜோராக பேக் ஆகிருப்பாருங்க, தெரியறதா? யூனிக்கான கிஸ்மிஸ் கேக் ரெடி. நம்ம சேனலில் டேட்ஸ் வச்சு ஆப்பிள் வச்சு எல்லாம் கேக் பண்ணி காமிச்சிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த ரேசின்ஸ் கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.